ரிஷபராசிக்காரர்களே, இது நாள் வரைக்குமே இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில என்ன செய்யறோம், என்ன பண்றோம், வாழ்க்கை நம்ம எதுக்காக வாழ்றோம், இன்னும் ஏன் உயிரோடு இருக்கோம் அப்படின்லாம் இவங்களுடைய மனசுக்குள்ள யோசனைகளும் கேள்விகளும் இருந்துகிட்டே இருக்குங்க. ரிஷபராசிக்காரர்கள் மற்றவர்களிடம் எல்லாரும், அதாவது இவங்களுடைய குணம் எப்படின்னா, இவங்க யாருக்கு உதவி தேவைப்பட்டாலும் சரி, யாருக்கு என்ன வேணும்னு தேவைப்பட்டாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, உடனே எடுத்து கொடுத்துருவாங்க. அதை வச்சுக்கிட்டு தான் பெருசாகணும், தான் மட்டும்தான் வாழ்க்கையில பெருசா இருக்கணும் அப்படின்லாம் நினைக்காத ஒரு நபராக இருப்பது இந்த ரிஷப ராசிக்காரர்கள் தான். மற்றவங்களுக்கு அதிகமான உதவிகள் பண்ணுவது, மற்றவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதில் இவர்களை விட வேற யாருமே முன் இருக்கவே மாட்டாங்க. ஏன்னா இவர்கள் அந்த அளவுக்கு மற்றவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதில் மும்முரம் காட்டக்கூடிய நபர்கள்லாம் அது இந்த ரிஷப ராசிக்காரர்கள் தான். என்னதான் இந்த ரிஷபராசிக்காரர்கள் மற்ற விஷயங்கள்ல மற்றவங்களுடைய தேவைகளை பெருசா தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு பண்ணாலும், இவர்களுடைய வாழ்க்கையில இவர்களுடைய தேவைகளையும் இவர்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்களையும் புரிஞ்சுக்கிட்டு பண்றதுக்கு யாருமே இல்லைன்றதாங்க யதார்த்தமான ஒரு விஷயம். நாளுக்கு நாள் இவர்கள் தனிமையாக்கப்படுகிறார்கள். ஒரு அனாதை போல, ஒரு ஒரு வாழ்க்கையில எதுவுமே இல்லாத ஒரு பிச்சைக்காரனை போல, வாழ்க்கையில எல்லாத்தையுமே இழந்த ஒரு நபரை போல வாழ்க்கையை வாழ்றாங்க. வாழ வேண்டிய நிலைமைக்கும் தள்ளப்படுறாங்க. இவர்களுடைய வாழ்க்கையில இவர்கள் யார் மேல அன்பு செலுத்தினாலும் சரிங்க, யார் மேல பாசத்தை வச்சாலும் சரிங்க, அந்த இடத்துல இவர்கள் ஏமாற்றப்படுறது தான் யதார்த்தமான ஒரு விஷயமா இருக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு கோபம் வருது, வெறுப்பு வருது. என்னடா வாழ்க்கை இது, யாருமே நம்ம மேல அன்பு வைக்க மாட்டாங்களே, யாருமே நம்ம மேல பாசம் வைக்க மாட்டாங்களே, இப்படிப்பட்ட ஒரு நரக வாழ்க்கையில நம்ம சிக்கிக்கிட்டோமே அப்படின்ற மாதிரி இவருடைய மனசுக்குள்ள கோபங்களும் வெறுப்பும் வரதான் செய்யும். ஆனா அது எல்லாத்தையுமே ஒரு நாள் சரியாக்கிடலாம், சரி ஆகிடும்ன்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இவருடைய மனசுக்குள்ள இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயம் வந்தாலும் சரி எதிர்த்து போராடுவோம் அப்படின்னு நிற்கிறாங்கன்னா இந்த ரிஷபராசிக்காரர்கள். வாழ்க்கையில நம்ம எதிர்த்து நிற்கிறோம்னா எல்லா விஷயத்திலையும் எல்லா நேரத்திலையும் எதிர்த்து நிற்க முடியாதுங்க. சில விஷயங்களை எதிர்த்து நின்று போராடலாம். ஆனா இவர்களுடைய வாழ்க்கையில எல்லாத்திலையுமே எதிர்த்து நின்று போராட வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. பல இதுல தோல்விகளை சந்திக்கிறாங்க. பல விஷயங்கள் இவருடைய மனசையும் உடைக்குது, இவர்களுடைய வாழ்க்கையில கஷ்டத்தையும் அதிகமாகவே ஏற்படுத்தி கொடுக்குது. சில விஷயங்கள் இவர்களுடைய வாழ்க்கையில நிம்மதி இல்லாமலும் ஆக்கதான் செய்யுது. இப்படிப்பட்ட ஒரு நரக வாழ்க்கையில நான் ஏன் சிக்கிக்கணும், இப்படிப்பட்ட நரகத்துல நான் எப்படியாவது வெளியே வரணும்னு யோசிக்காத நாட்கள் கிடையாது இந்த ரிஷபராசிக்காரர்கள். இவர்கள் எப்படி யோசிச்சாலும் சரி, ஏன் இவருடைய வாழ்க்கையில எப்ப சாமி என்னுடைய உயிர் போகும்ன்றதுதான் இவருடைய மிகப்பெரிய ஒரு ஆசையா இருக்குன்னு கூட வச்சுக்கலாங்க. ஏன்னா இவருடைய வாழ்க்கையில தினமும் இவர்கள் யோசிக்கக்கூடிய விஷயம் தான், என்னுடைய உயிர் எப்பதான் சாமி என்னை விட்டு பிரிஞ்சு போகும், என்னால நிம்மதியா வாழவே முடியல சாமி, இப்படிப்பட்ட நரக வேதனைக்குள்ள என்னால எப்படி நிம்மதியா இருக்க முடியும்னு இவர்கள் ஒவ்வொரு நாளுமே யோசிப்பாங்க. தீர்வு கிடைச்சிரும்ன்ற நம்பிக்கை இருக்குது. ஆனாலும் இவருடைய மனசுக்குள்ள கண்டிப்பா வாழ்க்கை மாறாதுடா அப்படின்ற ஒரு அதிகப்படியான யோசனைகள் வந்து அதற்கு தீர்வே கிடைக்காது அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள வேதனைகளை வச்சுக்கிட்டு தான் செய்யறாங்க. இவர்களுடைய வாழ்க்கையில நிம்மதிகள் இல்லாத ஒரு வாழ்க்கையாக தான் இருக்குதே தவிர சந்தோஷம் பெருசா இவருடைய வாழ்க்கையில இருந்ததே கிடையாது. இது நாள் வரைக்குமே இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து இந்த ரிஷபராசனுடைய வாழ்க்கையில இனி மிகப்பெரிய மாற்றங்களும் நன்மைகளும் நடக்க போகுது. இப்ப வரைக்கும் எந்த ஒரு வாழ்க்கைய வேண்டான்னு நினைக்கிறாங்களோ, எந்த ஒரு வாழ்க்கை வேணும்னு நினைக்கிறாங்களோ, அவர்கள் நினைச்சது போல அப்படிப்பட்ட வாழ்க்கை கிடைக்க போகுது. எந்த ஒரு வாழ்க்கை வேணும்னு நினைக்கிறாங்களோ அந்த வாழ்க்கை இவர்களுடைய வாழ்க்கையில இருந்து இல்லாமலே போக போகுது. ஏன்னா அந்த அளவுக்கு வாழ்க்கையுடைய மாற்றங்களை சந்திக்க போகிறார்கள் இந்த ரிஷபராசிக்காரர்கள். சரி, இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழப்போகிறார்கள், எந்த அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது என்பதை பற்றி தெள்ள தெளிவாக பார்ப்போம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறன்ற போதும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு தெளிவாக புரியும். ரிஷப ராசிக்கார அன்பர்களே, இந்த ரிஷபராசனுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இவங்க யார் மேல அன்பு வச்சாலும் சரிங்க, இவர்கள் யார்கிட்ட அன்பாக பேசி ஒரு உறவாக ஒரு காதலாக வச்சுக்கிட்டாலும் சரிங்க, அந்த இடத்துலயே இவர்களுக்கு கிடைப்பது ஏமாற்றமும் தோல்விகளும் மட்டும்தாங்க. தினமும் இவர்கள் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தினால கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. யார் மேல அன்பு வச்சாலும் இவர்களுக்கு மீதி இருப்பது ஏமாற்றமாக மட்டுமே தான் இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு தீர்வு இல்லையான்னு இவர்கள் யோசிக்காத நாட்கள் கிடையாது. ஆனா என்னதான் வாழ்க்கையில இதற்கு தீர்வு வேணும் அப்படின்னு யோசிச்சாலும் இவர்களுக்கு கிடைப்பது என்னமோ தீர்வு இல்லை, மறுபடியும் பிரச்சனைகள் தான். அப்படிப்பட்ட பிரச்சனைகள் என்பது இனி வரக்கூடிய காலங்களில் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஆரம்பிக்கும். உங்க வாழ்க்கையில உங்களுக்குன்னு சொந்தம் சொல்லிக்க யாருமே இல்லைன்னு நீங்க பல நாட்கள் வருத்தப்பட்டு கண்ணீர் விட்டு அழுதுருக்கீங்க. முக்கியமா சில தினங்கள்லாம் தனிமையிலே வாழ்க்கை வாழ்ந்துட்டு செத்துடலாமோன்ற அளவுக்கு தனிமையை தேடும் போயிருக்கீங்க நீங்க. இனி வரக்கூடிய காலங்களில்
இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு முழுவதுமான தீர்வுகளை ஏற்படுத்திக் கொள்வதோடு வாழ்க்கையில இப்படிலாம் வாழ்ந்திருக்கோமா அப்படின்ற அளவுக்கு நீங்க சந்தோஷப்படுவீங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லைங்க, இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில சில முடிவுகள் என்பது இவர்களை மீறி எடுக்க முடியக்கூடிய விஷயங்களாக இருக்கும். அதாவது இவர்கள் ஒன்று நினைச்சிருப்பாங்க, இவங்களுடைய சுத்தி இருக்கக்கூடியவங்க வேற ஒன்று நினைச்சிட்டு அதை பண்ணலாம் சொன்னதுக்கு அப்புறமா சரி அப்படின்னு அவங்களுக்காக சில முடிவுகளை இவர்கள் வேண்டாவிருப்பாக ஏற்றுக்கிற நிலைமைக்கு இதற்கு முன்பு வரைக்கும் தள்ளப்பட்டாங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் அப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு முற்றிலுமான தீர்வுகள் என்பது கிடைக்க ஆரம்பிக்கும் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு. ரிஷபராசினுடைய மிகப்பெரிய பிரச்சனைகளும் கவலைகளும் தீரக்கூடிய காலங்களாக இருக்கும். குடும்பத்துக்குள்ள எப்ப பார்த்தாலும் சண்டை நடந்துகிட்டே இருக்கு சாமி. நானும் என்னதான் பொறுமையா பார்த்து பார்த்து போனாலும் ரொம்ப திமிராதான் ஆடுறாங்க. அவங்களுடைய ஆட்டத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு யோசிக்காத நாட்கள் கிடையாது இந்த ரிஷபராசிக்காரர்கள். ஆனா இவங்களுடைய மனசுல இப்படிப்பட்ட ஒரு எண்ணங்கள் இருந்தாலும் அதற்கான தீர்வுகளுக்காக இவங்க பல மடங்கு உழைச்சாலும் இவர்களுக்கு அந்த முற்றிலுமான தீர்வுகள் கிடைக்கலன்றது தான் யதார்த்தமான உண்மை. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் மூலியமா எப்படிப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரிங்க, அதை தீர்த்துட்டு சரியான வழிகளில் மாற்றி அமைச்சு உங்களுடைய வாழ்க்கையை நீங்க மாற்றி அமைச்சுக்க முடியும். அப்படிப்பட்ட காலங்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல உண்டாகும். நீங்க வேலைக்கு போகக்கூடிய இடங்கள்ல இனி வரக்கூடிய காலங்கள்ல முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இது நாள் வரைக்கும் இருந்த பிரச்சனைகளுக்கு முற்றிலுமான தீர்வுகள் என்பது கிடைக்கும். முக்கியமா நீங்க வேலைக்கு போனாலே அங்க இருக்கக்கூடிய சில நபர்கள் உங்ககிட்ட வம்பெழுக்கிறதும் உங்களை வச்சு அவர்கள் முன்னேறி செல்வதும்னு யதார்த்தமா நடந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி கிடைப்பதோடு உங்களை வச்சு யாராவது முன்னேற நினைச்சாங்கன்னா அவங்க முட்டாளாக்கப்படுவார்கள். அவர்களை தோக்கடிச்சிட்டு நீங்க உங்களுடைய வாழ்க்கையில முன்னேறி செல்ல ஆரம்பிப்பீங்க. தொழில் இதற்கு முன்னாடி நிறைய நஷ்டங்களை பார்த்திருந்தாலும் எனக்காவது ஒரு நாள் தொழில முன்னேற்றம் அடைஞ்சிடும்ன்ற ஒரு நம்பிக்கையில தான் இந்த ரிஷபராசிக்காரர்கள் வாழ்ந்தார்கள். ஆனா நாளுக்கு நாள் இவருடைய வாழ்க்கையில இந்த தொழிலில் ஏற்படக்கூடிய நஷ்டம் என்பது அதிகரிச்ச வண்ணமாக தான் இருக்கே தவிர குறைஞ்ச வண்ணமாகவே கிடையாது. தினமும் இந்த தொழில் சார்ந்த விஷயங்களால பெருசா ஏமாற்றப்பட்டிருக்காங்க இந்த ரிஷபராசிக்காரர்கள். இனி வரக்கூடிய இந்த குறுகிய காலங்களில் இந்த ரிஷபராசியுடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய இது போன்ற துன்பங்களுக்கு முற்றிலுமான தீர்வுகள் என்பது கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்க எவ்வளவோ நாட்கள் ஆசைப்பட்டீங்கல்ல உங்களுடைய வாழ்க்கையில செல்வ பிரச்சனை இல்லாம வாழணும், இது மாதிரி கஷ்டங்கள் இல்லாம வாழணும், அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீங்க அமைச்சு கொள்ளக்கூடிய வாய்ப்புகளாக இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் என்னதான் தோல்விகளை வாழ்க்கையில நிறைய பார்த்திருந்தாலும் இனி தோல்வி இல்லாத ஒரு வாழ்க்கையாக உங்களுடைய வாழ்க்கையை நீங்க அமைச்சுக்க முடியும். அப்படிப்பட்ட முன்னேற்றங்களை பார்க்கக்கூடிய காலங்களாக இனி வரக்கூடிய காலங்கள் இருக்கும் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு. ரிஷபராசினுடைய வாழ்க்கையில அன்பு காதல் இல்லாம பல நாட்கள் தனிமையிலே நீங்க வாழ்ந்திருக்கீங்க. அப்படிப்பட்ட தன்மைகள் என்பது இனி வரக்கூடிய காலங்களை நீங்குவதோடு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மகிழ்ச்சிகளை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் என்பது உங்களுக்கு கிடைக்கும். ஆயுசுக்கும் நீங்க சொந்த பந்தம்னு இல்லாம தனிமையாக வாழ்ந்துருமோன்ற ஒரு பயம் இருந்துச்சுல்ல, அப்படிப்பட்ட பயம் நீங்கும் வகையில உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்குன்னு ஒரு சொந்தம், உங்களுக்குன்னு ஒரு உறவு, உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கையில அனைத்திற்குமான மாற்றங்களை நீங்க ஏற்படுத்தக்கூடிய விதமாக உங்களுடைய வாழ்க்கையில அமைய போகுது. நிச்சயமா சொல்ல முடியுங்க, இதுக்கப்புறமா நீங்க எந்த ஒரு விஷயத்தை நினைச்சும் பயப்பட வேண்டிய அவசியம் என்பது இருக்காது. எந்த ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில பெருசா கஷ்டத்தை கொடுத்துச்சோ, எந்த ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய அளவில் துன்பங்களை கொடுத்துச்சோ அப்படிப்பட்ட விஷயங்களுக்கான தீர்வுகளை நீங்க பார்க்கக்கூடியதாக இருக்கும். முழுவதுமான மாற்றங்கள் ஏற்படுவதோடு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளையுமே தீர்த்து கொள்ளக்கூடிய காலங்களாக தான் நீ வரக்கூடிய காலங்கள் அமையும். அதனால எந்த ஒரு விஷயத்தை நினைச்சும் பயந்துக்கிட்டு இல்லை வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காதுங்க. ஒரு முழுவதுமான மாற்றங்கள் நீங்க ஏற்படுத்திக்கணும்னா ஒரு தைரியத்தை நீங்க கொண்டு வரணும். அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். தைரியமா இருங்க. இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய வாழ்க்கையினுடைய மொத்த கஷ்டங்களையுமே நீங்க தீர்த்துக்க கொள்ள முடியும். இனி யாராக இருந்தாலும் சரி உங்களை வீழ்த்தணும்னு நினைச்சாங்கன்னா அவங்க தான் அதில் வீழ்ந்து போவாங்க. யாராக இருந்தாலும் சரி உங்ககிட்ட இனி தோத்துட்டு தான் போவாங்க. இனி எவராலும் இந்த ரிஷபராசிக்காரர்களை வீழ்த்த முடியாது. இவர்களை முன்னேறணும்னு நினைச்சாங்க அப்படின்னா அவர்களுக்கு தான் இதுல ஏமாற்றங்கள் கிடைக்கும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் அமைய போகுது. தைரியமா இருங்க, காத்துருங்க. உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை நீங்க சந்திக்கக்கூடிய காலங்களாக இனி வரக்கூடிய காலங்கள் இருக்கும். எதிர்பார்த்த ஒரு வாழ்க்கை உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. எதிர்பார்த்த